மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு லோன் கிடைக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு லோன் கிடைக்கும். அது பேரு தான் வந்து லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ன்னு சொல்லுவாங்க. நெறைய பேருக்கு லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரியாது. இந்த வீடியோவுல லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது? அதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? அதுல ரிஸ்க் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ வெல்கம் டு அபி வீடியோ. லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை கொலாட்ரலா நீங்க பேங்க் கிட்ட இருந்து லோனை வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ லெண்டர் வந்து உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் மேல வந்து லீன் வந்து போடுவாங்க. ஸோ லீன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளோட சொல்லலாம், நீங்க ஒரு கார் வந்து மெக்கானிக் கிட்ட எடுத்துட்டு போறீங்க ரிப்பேர் பண்றது. ஸோ ரிப்பேர் பண்ணி முடிச்ச அப்புறமா உங்களால வந்து அந்த பில்லை வந்து பே பண்ண முடியலன்னா, அந்த மெக்கானிக் வந்து நீங்க பில்லை பே பண்ற வரைக்கும் அந்த காரை வந்து அவர்கிட்ட வச்சுப்பாரு. அதுதான் வந்து லீனுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ டென்ஷர் பீரியடா வந்து பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 13% வரைக்கும் பெர் இயருக்கு வந்து கொடுக்குது. அண்ட் வந்து டென்ஷோர் வந்து நீங்க அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். ரினிவல் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ ரீபேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் வந்து கொடுக்குறாங்க. இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து செல் பண்ண வேண்டாம். உங்களுக்கு டேக்ஸ் வந்து சேவ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ஏவியும் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் டீமெட் அக்கௌண்ட்ல வந்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து லோன் வந்து கிடைக்கும். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பர்சனல் லோன் அண்ட் கிரெடிட் கார்டை விட உங்களுக்கு இது வந்து சீப்பராகவே இருக்கும். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஐசிஐசி பேங்க்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட மியூச்சுவல் ஃபண்டை வந்து நீங்கள் 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ஈக்விட்டியில். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு 50% வந்து அவங்க மார்ஜின் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 2.5 lakhs வந்து உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு என்ஏவி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் லோன் வந்து ரீபேமெண்ட் பண்ணல மறந்துட்டீங்கன்னா வந்து உங்களோட யூனிட்ஸை வந்து அவங்க செல் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரீபேமெண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக வந்து இருக்கும். ஸோ இப்போ இதில் இருக்கிற ரிஸ்க் அண்ட் லிமிடேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆச்சுன்னா பேங்க் வந்து மார்ஜின் கால் பண்ணுவாங்க. அதாவது வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா யூனிட்ஸை வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூல்ஸை வந்து நீங்கள் வந்து பிரேக் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய யூனிட்ஸை வந்து செல் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ்ல இருந்து கூட இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எல்லா ஏஎம்சியிலும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பேங்க் அப்ரூவ் பண்ண ஸ்கீம்ஸை மட்டும்தான் வந்து எலிஜிபிளா இருக்கு. லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை வந்து யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும், ஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி வேணும், ஆர் தேர்ட் வந்து நீங்க லாங் டேர்முக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனா வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல வந்து உங்களோட காசை வந்து ரிடீம் பண்ண வேணாம். ஆனா உங்களுக்கு எமர்ஜென்சியா வந்து உங்களுக்கு ஃபண்ட் வேணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்க இந்த லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்டா டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோன் கிடைக்குதுன்னு வந்து நீங்க லோனை வந்து எடுக்காம தவிர்க்க முடியாத சூழ்நிலையில மட்டும் உங்களுக்கு கேஷ் வேணும், எமர்ஜென்சியா வேணும், உடனே வேணும்னா மட்டுமே நீங்க வந்து லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை வந்து யூஸ் பண்ணி நீங்க லோனை வந்து எடுத்துக்கோங்க.